இப்போ இன்றைக்கி கேரளா ஸ்டேட் எடுத்திங்கன்னா கேரளா ஸ்டேட்டுக்கு வெளிநாட்டிலிருந்து கேஷ் வருது. போன வருஷம் சுமார் 40,000 கோடி ரூபாய் கேரளா ஸ்டேட்டில் உள்ள தனிநபர் கணக்குக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு வெளியிலேருந்து அவங்க அனுப்புகிறாங்க, கேஷாக வருது. இதை இவங்க ஸோ அதனால் வரும்பொழுது டேக்ஸ் கிடையாது. அவங்க கேஷாக எடுத்து கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் அவங்க சரி ஒரு பூ ஒரு கோவில் அந்த மாதிரி செலவழிக்கிறாங்க ஒரு பக்கம். அடுத்தது ஒரு கார் ஒரு வீடு வாங்குகிறாங்க. அந்த இடத்துல அதை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டிரான்சாக்ஷன்ஸு, அதாவது நான் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் when the cash economy enters the goods and services economy, at the transaction point it is possible to catch. இன்றைக்கு அகைன் மறுபடியும் யூஎஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு $10,000 நீங்கள் ஒரு $10,000 மேலே யூஎஸ் மட்டும் இல்லை, $10,000 யூஎஸ் டாலர் $3 ட்ரில்லியன் யூஎஸ்க்கு வெளியே இருக்குது. $10,000 யாராவது செலவழித்தா அந்த கணக்கு ஐஆர்ஏஎஸில் ஒரு வாரத்துக்குள்ளே போய் சேருது. இட் இஸ் பாசிபிள். ஆனால் இதிலே நான் இன்னொரு கேள்வி, இந்த சட்டம் தொடர்பாக பேசுகிறப்ப வந்து சாமானியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, இப்போ ஒரு பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 50 ரூபாய் அடிக்கிறாரு அப்படின்ட்டா அந்த 50 ரூபாயை திருப்பி அவர் கொடுக்குறாரு அப்படின்றதுக்காகலாம் அவர் தண்டனை எல்லாம் பெறாமலாம் இருக்க முடியாது. பிக் பாக்கெட் அடித்தது குற்றம், தண்டனை அப்படின்னு. ஆனால் பல கோடி ரூபாய்களை ஏமாற்றி அந்த பணத்தை வெளிநாடுகளுக்கு போய் அந்த பணம் அது மட்டும் இல்லை, அது உள்நாட்டுக்கு வேற ஒரு விதமாலாம் வருது. ஆனால் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டா நாங்கள் உங்களை சும்மா விட்டுருவோம் அப்படின்ற பார்வை என்ன மாதிரியான பார்வை? அதனால தான் நான் முதல்ல இருந்தேன், இந்த ஆம்னஸ்டி அப்படிங்கிறது தப்பு செஞ்சால் விட்டுருவோங்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் வரவே மாட்டேன். அது தவறான பார்வை. திரு விஜயானந்த், இந்த இடம் உங்களுக்கு தான் சரியான கேள்வியா இருக்கும். நான் இன்னொன்னும் பேசுறாங்க வந்து தேர்தல் செலவுகள்ல வந்து பெரும்பாலானது கருப்பு பணமாக தான் உள்ளுக்கு வருது. தேர்தலில் நடக்கிற இந்த அமைப்புக்குள்ளேயே அதுதான் வந்து பெரிய பிரச்சனை. இன்னொன்று, உள்நாட்டு கருப்பு பணம் பற்றி பேசுகிற போது இங்க இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பை அதை ஊக்குவிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மிகச்சரி. முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது தனிமனிதர்கள், பெரும்பான்மையான தனிமனிதர்கள் இந்தியா போன்ற ஒரு சமுதாயத்தில் சுயநலமாக இருக்க தான் பார்க்குறோம். எப்படின்னா, அரசாங்கத்தை எப்படியெல்லாம் இயக்க முடியும், அரசாங்கத்தை மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே வீட்டுக்குள்ளேருந்தே அந்த கலாச்சாரம் உருவாகுது. அப்பாவுக்கு தெரியாமல் தப்பு பண்ணால் அம்மா மறைக்கிறது, இது போல் அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த மனசில் அது விதைக்கப்படுது. நேர்மை, கண்ணியம் இப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து வெவ்வேறு கிரே ஏரியாஸ் டெஃபினிஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு நேர்கோடு இதே டெஃபினிஷனே கிடையாது. இன்டெகிரிட்டி, நேர்மை, கண்ணியம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ வேணுங்கிற அளவுக்கு வேணுங்கிற மாதிரி சட்டத்தை மாற்றிக்கலாம். இப்போ டாக்குமெண்ட் ஒரு நிலம் வாங்கும் பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் 7+1+1ம்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாடு அரசாங்கம் 7%க்கு நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும், 1%க்கு டிடி எடுக்கணும். அவ்வளோதான் வந்து அதிகாரபூர்வமான கட்டணம். அந்த 1% 7+1+1ங்கிறது கடைசியாக டாக்குமெண்ட் ரைட்டர் வாங்கி உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்து அவர் கொஞ்சம் வச்சுக்குவார். டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுறதுக்கு 500 ரூபாய்க்கு மேலே ஆகாது அவங்களுடைய ஃபீஸ். மீதி எப்படி ஒரு சொத்தோடைய விவரத்தில் 1% எப்படி உள்ளே போகுது, இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கூட்டுச்சதியில் எல்லா பொதுமக்களும் பங்கு, இதுதான் உண்மை. நம்ம டீநகரில் இருக்க எல்லா கடையிலையும் ஜவுளி வாங்குறவங்க, துணி வாங்குறவங்க, நகை வாங்குறவங்க எல்லாத்தையும் பில்லு வாங்க சொல்லுங்க, வாங்க மாட்டாங்க. ஏன்னா சுயநலம். 10,000 ரூபா கொடுத்து என்னால் துணி வாங்குறதுக்கு எனக்கு சம்பாதிக்க திராணி இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாயோ 1,000 ரூபாயோ டாக்ஸ் கட்டுறதுக்கு எனக்கு திராணி இல்லை. இது வந்து சுயநலம், கையாளாகாத. இதை மறைக்க அந்த ரொம்ப சரியான இடம். திரு முரளி, நீங்க எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப முக்கியமான நம்ம யதார்த்தத்தை பேசுவோம், மக்களினுடைய மனநிலை பேசுறப்ப வெல்ஃபேர் ஸ்டேட்ல எல்லாம் வரி செலுத்துகிறார்கள். அந்த பணத்தை கொண்டு அவங்களுக்கான மருத்துவம், கல்வி எல்லாவற்றையும் அந்த அரசு பார்க்குது. ரொம்ப உற்சாகமாக கட்டுறாங்க. அங்கே வந்து அசூயையெல்லாம் இல்லை. நீங்கள் வேலை போகாட்டி கூட உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் வழங்குறாங்க. இங்கு மக்களுக்கு அரசின் மீது நம்பிக்கை இல்லை, அரசியல்வாதிகளின் மீது நம்பிக்கை இல்லை. நான் மட்டும் ஏன் என் பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இதுக்கு காரணமா? யூ ஆர் ஜென்ரலைசிங் ஸ்டேட்மெண்ட். அது ஆசைக்கு ஒரு அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே, தாய்மான சாமி சொல்லிட்டார். இந்த ஆசைக்கு அளவுன்றது இதில் வந்து அமெரிக்கன் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன்லாம் கிடையாது. நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டியது தேவையில்லை. அங்கே வந்து செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது. என்னென்ன கண்ட்ரோல் மெக்கானிசம் இஸ் இன் பிளேஸு. இட்ஸ் அ மோர் டெக்னோ சாவி திங். இட் வில் டேக் திஸ் ஒன். அது இது பார்த்தீங்கன்னா மனோபாவன்றது எல்லாருக்கும் சேம் தான். உங்களுக்கு இங்கேயும் அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் அண்ட் மெக்கானிசம் வேணும். சார் சொன்ன மாதிரி இப்போ அந்த ரைடெல்லாம் வேணும். நம்ம வந்து அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரைட்ராஜ் வந்துடுமா, மக்கள் எதுக்கு பயப்படணும்? ஏதாவது பண்ணால் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தால் தானே பண்ணணும் உங்களுக்கு. அதனால் அது பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீம்லைன் வந்துடும். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் காரணம் ஏன் இருக்குன்றதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ அவர் 1% பண்ணணுமா, கைட்லைன் வேல்யூவோட கம்மியாக ரெஜிஸ்டர் பண்ணணுமா,
ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஃபுல்லாக மார்க்கெட் வேல்யூக்கு கைட்லைன் வேல்யூ வழிகாட்டி மதிப்பீடே பண்ணிடலாமே. அது இருக்கும்பொழுது தானே ஸ்டாம்ப் டியூட்டி. நீங்கள் சொன்ன ரியல் எஸ்டேட்டு ஆக்சுவலாக ஒன் இஸ் சப்போர்ட்டிங் தி அதர். இப்போ இன்றைக்கி கைட்லைன் வேல்யூ, இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அது கைட்லைன் வேல்யூ ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி இவர் எப்படி சேவ் பண்ண முடியும்? ஸோ ஒன் இஸ் சப்போர்ட்டிங் தி அதர். நீங்கள் எது எடுத்தாலும் அதற்கான காரண காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒன்று லோவாக இருக்கிறதுனால தான் அதை எடுத்துக்கிறாங்க மக்கள். ஒரு பெரிய ரீஃபார்ம். திரு ராம் சுப்ரமணியம், உங்களிடம் கேட்பது, ஏன்னா இதனுடைய இன்னொரு பூதாகரமான பிரச்சனை அது அரசே சந்திக்கிறது. தீவிரவாதம், பயங்கரவாதத்துக்கெல்லாம் கருப்பு பணம் தான் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு அரசு நான் சட்டம் போட்டேன் மீட்டு கொண்டு வருவேன், இதையெல்லாம் தாண்டி சில மாற்று ஏற்பாடுகளை ஒரு அரசு செய்யணுமோ? நீங்கள் எது தீர்வாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? நான் தீர்வாக என்ன பார்க்குறேன்னா, இப்போ தான் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, முன்னாடிலாம் டாக்ஸேஷன் 100% மேலே இருந்து வெல்த்து கிஃப்ட்டு எஸ்டேட் டியூட்டின்னு போனேன்னா 100 ரூபா சம்பாதிச்சோன்னா அதுக்கு மேலேயும் கட்டுற மாதிரிலாம் இருந்தது. அதுதான் ஆரம்பம். இந்த புள்ளியார்செடி போட்டதுக்கு காரணமே ஆரம்பத்தில் டாக்ஸேஷன் வாஸ் வெரி ஹை. 92 விழுக்காடெல்லாம் நான் சொல்ல 100க்கு மேலே. மிஸ்டர் முரளிவேல் வவுச்சர் 102% கிட்டத்தட்ட வரும். அதாவது நீங்கள் எஸ்டேட் டியூட்டிலேருந்து செத்து போனதுலேருந்து அவனுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படி இப்படின்லாம் வந்தது. அது கிஃப்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துனீங்க அந்த அளவுக்கு வரும். அது அப்போ அதுலேருந்து மக்களுக்கு ஒரு பயம், என்னடா அது நாம் 100 ரூபா ஏர்ன் பண்ணணும் 102 ரூபா கட்டணும்னா எதுக்கடா கட்டுறதுங்கிறது அது இயல்பு. அது அப்போ டாக்ஸேஷன் ரேட் வாஸ் வெரி ஹை. அப்போ அந்த ஆரம்பித்த அந்த மனோபாவம் என்பது இன்னி வரைக்கும் தொடர்றது. இன்றைக்கி 30% ஆனால் கூட அந்த பழைய நினைவிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம். ரெண்டாவதாக இதெல்லாம் சரி பண்ணணும்னா பேங்கிங் சிஸ்டம் தான் எல்லாத்துக்கும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வர முடியும் அப்படின்னு சொன்னால் பேங்கிங் சிஸ்டம் இருந்தால் தான் நடக்கும். இல்லை நான் மறுபடியும் கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லை பாவம் அவங்களாம் ஏழைகள் இப்போ கிராமத்தில் இருக்காங்க, ரியல் எஸ்டேட் வாங்குறதுனா என்ன பண்ணுவான், மாடு வாங்குறது என்ன பண்ணுவான்னு நீங்கள் இப்படி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு முடிவே இல்லாமல் இது பாட்டு துன்பம் எப்போதும் தொடர்றது தான், முடிவே இல்லாதுன்னு பாட்டு பாடின்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதனால் பேங்கிங் சிஸ்டம் வரணும். அதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இருக்கும். அது பண்ணினீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இப்போ என்ன வந்தது எங்கே போச்சு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கிட்டத்தட்ட ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போ முரளி சொன்னது போல் இப்போ எல்லாத்தையும் ஓரளவு இதுவும் வந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ ஸ்க்ரூட்னின்னு எடுத்துனாங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு பக்கமாக இருக்குது. சில இடங்கள்லாம் டெஃபினட்டாக கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இப்போ த்ரெட் பேராக பார்த்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நிறைய விஷயம் முன்னாடிலாம் என்ன பண்ணுவான்னா, அவரும் கூட இவள் அக்ரி வித் மீ, முன்னாடி ஒரு லெட்டர் போடுவோம், உனக்கு இவ்வளோ ஏதோ வாங்கினேன் என்ன ஆச்சுன்னு. அதுக்கு நீங்கள் நான் அந்த அதுக்கு ஆமாம் நான் வாங்கினேன் என்ன ஒன்று போட்டால் அது யாருமே கண்டு கூட மாட்டாங்க இன்னைக்கு அப்படி பதில். ஆனால் இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்கேயோ ஒரு ஆள் நான் உட்காந்துறேன், எங்கே ஏன் பதில் வரலைங்கிறதுக்கு சொல்கிறேன். இட் இஸ் நாட் அ சாட்டிஸ்ஃபேக்டரி ரிப்ளை அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஃபாலோ வந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு டெக்னாலஜி பெருமளவில் பயன்படுத்த முடியும் அப்படின்ற இடத்துல திரு நாராயண், இப்போ குறிப்பிட்ட விழுக்காட்டு பகுதியினர் தான் வரி செலுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த டாக்ஸ் ரீஃபார்ம் அது பற்றியெல்லாம் பேசுகிறப்ப நிறைய பேரை டாக்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. சம்பளம் வாங்குறவங்களை எல்லாம் தவிர்த்து நிறைய பேரை உள்ளுக்கு கொண்டு வரலாம். அந்த இடத்துல 32 விழுக்காடை கூட குறைக்கலாம் டாக்ஸுக்கான அளவீடுகள் எல்லாம் அப்படின்றப்ப இன்னொரு பார்வையை முன்வைக்கிறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம பக்கத்தில் பங்களாதேஷில் என்ன செய்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதாவது யாருக்கு கவர்மெண்ட் சர்வீஸ் அது இன்கம் மட்டும் இருக்கோ அவங்களுக்கு இன்கமே ஆஃப்டர் டேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆகையினால ஒரு 4 கோடி பேர் அவங்க டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா டேக்ஸ் கவர்மெண்ட் டிடக்ட் பண்ணி தான், டோட்டல் டேக்ஸை டிடக்ட் பண்ணி தான். டிடிஎஸ்ங்கிறது 10%. அவங்க மொத்தம் அதாவது அவங்க சேலரி இஸ் டேக்ஸ் நெட் ஆஃப் டேக்ஸஸ். அப்படி வரும்பொழுது நம்ம ஐடி சிஸ்டம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம கொண்டு பக்கத்தில் நம்ம பெரிய டெவலப்ட் கண்ட்ரியை பற்றி பேசலை. அந்த மாதிரி சிஸ்டம் வரும்போது அந்த அளவுக்கு ஆஃபீஸர்ஸு மற்ற ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்ரீ ஆகிறாங்க. நான் சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை வென் இட் என்டர்ஸ் எக்கானமி அது பிடிக்க வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இப்போ அது எப்படி ஆரம்பிக்கணும்னா பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, அல்லது ஒரு ஈவன் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குறீங்க, அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து அவங்க அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ட்ராக் பண்ண இட் இஸ் ஐ வுட் சே ஈஸி. அதுக்கு பிறகு பெட்டி கடைகள், சின்ன கடைகள், அவன் பத்திரிகை விற்கிறவன், அதெல்லாம் அடுத்த கட்டம். முதல்ல அந்த ஊற்றுக்கண்ணை கண்டுபிடிச்சு அந்த இடத்தையே தடுக்கலாம். திரு விஜய் ஆனந்த்,
இப்போ வந்து இவர் சொன்னது மாதிரி இந்த கவர்மெண்ட் கூட அதை நோக்கி தான் நகர்கிறது. நீங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சீங்களோ டெக்னாலஜி வந்து அதை சாத்தியப்படுத்தும் அப்படின்றத உலக அளவில் நம்மளால் பார்க்க முடிகிறது. கடன் அட்டை, நீங்கள் பண அட்டைகளாக இருக்கலாம், பேங்க் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் வந்து இந்த கருப்பு பணத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் எப்படி அதை நம்பிக்கையோடு பார்க்குறீங்களா, இல்லை அதற்குள்ளும் இருக்கக்கூடிய ஓட்டைகளில் புகுந்து எல்லாம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது கட்டாயமாக அது அவசியம் தேவை. சிஸ்டத்தில் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், கவர்னன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவசியம் தேவை. அது வந்து பெருமளவில் குறைக்கும். ஆனால் இதை யார் பயன்படுத்த போகிறார்கள்? மீண்டும் இந்தியாவிலே பிறந்த இந்திய கலாச்சாரத்திலே ஊறிய இந்தியர்கள் தான் பயன்படுத்த போகிறார்கள் என்றால் அதில் ஓட்டைகளை கண்டுபிடித்து அதில் ஈஸியாக வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து மாற்றி பண்ணலாம். அதாவது அந்த பேசிக் இண்டிவிஜுவல் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது, இப்போ உதாரணமாக 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பாடத்திட்டங்கள் இருந்த விஷயங்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து ஸ்விம்மிங், டென்னிஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து வேலை முடிஞ்ச உடனே எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இந்த வேகத்தில் போகுது. ஆனால் அந்த அடிப்படை நேர்மை கண்ணியம்ங்கிற விஷயம் இல்லாமல் போகுது. அப்போது இவர் சரியாக சொன்னார், வளர்ந்த நாடுகளில் இருக்கிற பிரஜைகள் அவர்கள் நேர்மையானவர்களும் இந்தியர்கள் நேர்மை இல்லாதவர்களும் கிடையாது. அங்கே வந்து சிஸ்டம் இஸ் கன்ஜீனியல் டு பி ஹானஸ்ட், இங்கே சிஸ்டம் இஸ் கன்ஜீனியல் டு பி டிஸ்ஆனஸ்ட். அப்போது அதுக்கும் வந்து நம்ம கலாச்சாரத்தில் சில ஊடுருவல்கள் செய்யணும். இன்னைக்கு அரசியலில் இருக்கிற கருப்பு பணம் ஏன் உருவாகுதுன்னா, கருப்பு பணத்தை உருவாக்குபவர்கள் அரசியல்வாதிகளோ இல்லை செல்வந்தர்களோ கிடையாது. உருவாக்குபவர்கள் மக்கள் தான், பயன்படுத்துபவர்கள் மட்டும்தான் அவர்கள். நம்ம உருவாக்குற கருப்பு பணம் தான் நம்ம சின்ன சின்னதாக கொடுக்குற 100 ரூபாய் லஞ்சத்திலிருந்து 1000 ரூபாய் லஞ்சமெல்லாம் கட்டுக்கட்டாக அடுக்கி தான் அது 1000 கோடி ஆகுது. ரொம்ப ரொம்ப கருப்பு பணம் தொடர்பாக, ஏன்னா இது வந்து பொருளாதார தளத்தில் பொருளாதார நிபுணர்கள் மட்டுமே விவாதிக்கக்கூடிய ஒரு தலைப்பை எடுத்து காமன் மேனுக்காக, ஒரு சாமானியனுக்கு இது எந்த அளவுக்குள்ள புரியணும், அவனுக்கான தேவை என்ன, பொறுப்புணர்வு என்ன அப்படின்றத ரொம்ப ஆழமாக பதிவு செய்தீர்கள். உங்கள் நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேள்வி நேர விவாதம் என்பது வந்து கருப்பு பணம் தொடர்பாக நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இது அரசியல்வாதிகள், அரசு, நிர்வாகம், இதை தாண்டி ஒரு சாமானியர்கள், நான் என்னுடைய அரசுக்கு தான் இந்த வரியை செலுத்துகிறேன் அப்படின்ற ஒரு நேர்மை எண்ணம் இருக்கிற போது தான் இதற்கான மாற்று வரும். அரசும் ரொம்ப தீவிரமாக இதற்கான ஊற்றுக்கண்ணை கண்டுபிடித்து அந்த இடத்திலேயே அணை போட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை தான் இன்றைய கேள்வி நேரம் விதைத்திருக்கும். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.